தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை துறைப்பாக்கத்தில் முறையான அனுமதி இல்லாமல் தனியார் ஸ்கேன் சென்டர் செயல்பட்டு வருவதாக எழுந்த புகாரில் போலீசாருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை துறைப்பாக்கம் ராஜீவ் நகர் பிரதான சாலையில் ரத்னபிரியா கார்த்திகேயன் தம்பதி கடந்த 9 ஆண்டுகளாக ஸ்கேன் சென்டர் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு கும்பல் ஸ்கேன் சென்டரை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக ஸ்கேன் சென்டர் நடத்துவதாக ரத்னபிரியா தரப்பில் துறைப்பாக்கம் காவல் நிலையத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக ரத்னபிரியா வழங்கும் தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட ஸ்கேன் சென்டர் மீது மருத்துவத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஸ்கேன் சென்டர் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததால் ரத்னபிரியா தரப்பு வழக்கறிஞர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற துறைப்பாக்கம் காவல் ஆய்வாளர் பிரபு, மருத்துவத்துறை அதிகாரிகள் முறையாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவு இருந்தும் ஆய்வாளர் பிரபு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.